நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது நம்மளால தான் நடக்குது. ஆனால் தேவையில்லாத விஷயம் நடக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸோ இல்லை மற்ற மனிதர்கள் தான் காரணம் நம்ம சொல்லுவோம். இது பை டிஃபால்ட்டாக நம்ம கான்ஷியஸ் நமக்கு கொடுத்துருக்கிற டிஃபென்சிவ் மெக்கானிசம். ஆனால் டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் சரி, அது நல்லதோ கெட்டதோ அது நம்ம எண்ணத்தால் மட்டும்தான் நடக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் ஃபாலோ பண்ணுறீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாகவோ மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தமாக பயிற்சிகள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த பயிற்சிகள் உங்களை ஒரு 50 to 60% மூவ் பண்ணும். அதுக்கும் மேலே உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை திருத்திக்கணும். நம்ம அன்றாடம் செய்கிற ரொட்டீனில் இருக்கிற தவறுகளையும் கண்டிப்பாக நம்ம மாற்றிக்கிட்டே வரணும். அப்போது எண்ணமும் செயலும் ஒன்றா இருக்கும்போது மட்டும்தான் இது நடக்குது. ஈர்ப்பு விதி சம்மந்தமான பயிற்சிகள் எல்லாமே உங்கள் எண்ணத்தை மாற்றிட்டு இருக்கும். அதாவது இன்றைக்கி என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் கொடுக்கறதுக்காக எல்லா வேலையும் செய்யும். கூடயே இன்றைக்கி என் லைஃப்பில் என்ன இருக்குது, நான் என்ன செயல்கள் பண்ணுறேன், என்ன மாதிரியான விஷயங்கள் நான் இன்வால்வ் ஆகிறேன் அப்படின்றதையும் அதில் தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாற்றிக்க ஆரம்பிக்கணும். அதில் முக்கியமாக எல்லோரும் பண்ணுற ஒரு சாதாரண தவறு என்னென்னா, நேர்மறையான எண்ணங்கள் வேணும் அப்படிங்கிறக்காக இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் சரியாக பண்ணுறது. ஆனால் நம்ம அன்றாட உபயோகிக்கிற சின்ன சின்ன வார்த்தைகள் தவறு பண்ணிடுறோம். அதாவது நம்ம எதுக்காக முயற்சி பண்ணுறோமோ அந்த விஷயத்தை பற்றின நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே கொண்டு வருது. அதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது நம்ம சொல்கிற சொற்கள் தான். எதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறோமோ அது ஏன் கிடைக்காது, அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லி மற்றவங்ககிட்ட அதை பற்றி பேசுகிறது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ இல்லை அது ஒரு கான்வர்சேஷனாக வருது அப்படின்னா என்றைக்குமே அதில் இருக்கிற கஷ்டங்களை பற்றி மற்றவங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சொல்லும் போதே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப் தான், அவ்வளோ ஈஸி கிடையாது, அதனால் நான் 2 அட்டம்ப்ட்ஸ் பண்ணிட்டேன், இப்போ கடைசி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு சொல்கிறதோ, இல்லை கவர்மெண்ட் ஜாப் அவ்வளோ ஈஸி கிடையாது, அதனால் இதெல்லாம் நடக்கிறது சாதாரணம் தான் சொல்லி உங்கள் வாயால் நீங்களே சொல்கிறது. அதாவது உங்கள் முயற்சிகள் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி மற்றவங்க டிஸ்கஸ் பண்ணுறது கூடவே கூடாது. நம்ம எண்ணம் ஒன்றா வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிற வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும்போது கான்ஷியஸ்குள்ளே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். அதாவது காலையில் ஃபுல்லாக நேர்மறை எண்ணங்கள் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ பேசும்போது அப்படி அதை பற்றி ஆப்போசிட்டாக பேசுகிறது. என்றைக்குமே அட்லீஸ்ட் உங்கள் வாய் வார்த்தையிலேயாவது ஒரு விஷயம் முடியலன்றதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதீங்க. கான்ஷியஸ்க்கு தெரியும் அது முடியலன்னு தெரியும், அதுக்காக தான் முயற்சிகள் பண்ணுறீங்க. ஆனால் அட்லீஸ்ட் அது வாய் வார்த்தையாக சொல்லாமல் இருக்கிறது வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகாமல் இருக்கும். அப்போது நம்ம சாதாரணமாக சொல்கிற வார்த்தையில் இன்றைக்கி நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற எல்லா முயற்சியுமே கெட்டு போயிடுது. அட்லீஸ்ட் இனிமேல் ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகிக்கிறீங்க, உங்களோட முயற்சிகளை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறோம், என்ன சொல்கிறோம், இதன் மூலமாக என்ன கன்வே ஆகுது இந்த யூனிவர்ஸ்க்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெறும் எண்ணங்களை மட்டும் இந்த யூனிவர்ஸ் கவனிக்கலை. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சொற்களும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை டிலே பண்ணுது. நன்றி.